எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்னுடைய அனுபவம், எனக்கு கிடைச்ச அனுபவம், எனக்கு கனவில் வந்த விஷயங்கள், இது மக்கள்கிட்ட தெரிவிக்க முடியும். இந்த வீடியோக்கள் போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எதை பற்றி அப்படின்னா, நம்ம போன ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தை பற்றி பார்த்தோம். பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னும் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விரிவாக்கம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு இதை பற்றினா, இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பத்திலே நம்ம வாழக்கூடிய இந்த பூமி பார்த்திங்கன்னா, நம்ம பூமி சூரியன்லேருந்து பிறந்தவை. ஆனால் பூமியிலேருந்து பிறந்தவை பார்த்திங்கன்னா, இந்த நிலவு, அதாவது சந்திரன் அப்படி இருக்கிற நிலவு பூமியிலேருந்து நம்ம தோன்றப்பட்டது. அதேபோல் நம்ம சூரிய குடும்பத்தில் எல்லாமே சுற்றிக்கிட்டு வருது. இருந்தாலும் பூமியை நிலவு சுற்றிக்கிட்டு வருது. ஏன்னா அதோட தன்மையினால இது சூரியனை சுற்றி வருது. அதுபோல் இன்னும் நிறைய கிரகங்கள் நம்ம இருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சந்திரனில் சில ஒளிகள், சில விசித்திரமான உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய உள்ளே இருக்கக்கூடியது. இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சந்திரனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள இருக்கு. எப்படி நம்ம உடுக்கை நம்ம பார்த்துருக்கோம்னா, சிவன்கிட்ட இருக்கக்கூடிய உடுக்கை, இந்த பூசாரிலாம் வச்சுக்கிற உடுக்கை நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா குறுகலாக இருக்கும். அது உடுக்கை. அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு அமைப்பு இருக்கு. அது அந்த பக்கம் இல்லாமல் இந்த வடக்கு திசைன்னு என்னோட தோட்டத்துலேருந்து தெரியுது. இந்த வடக்கு நம்ம பூமியிலேருந்து நம்ம நிலவு பார்க்கக்கூடிய திசையிலேருந்து வடக்கு பக்கமாக அந்த உள்கட்டமைப்பில் அந்த உடுக்கை போன்ற ஒரு அமைப்பு அந்த நிலவுக்குள்ளே இருக்கிறது. உடுக்கை எப்படி அடித்த ஒரு ஓசை கேட்குமோ அதே போல் அந்த நிலவில் ஏதோ ஒரு விண்கல், ஏதோ ஒரு விஷயம் அதில் மோதுச்சாலோ இல்லை தன்னால் ஒரு ஒளி எழுப்பக்கூடிய ஆற்றல் அந்த நிலவுக்கு உண்டு. அதுதான் அந்த உள்கட்டமைப்பில் அந்த மாதிரி இருக்கு. உடுக்க அமைப்பில் அது மாதிரி மணி அடித்தா எப்படி சத்தம் கேட்கும், அது மாதிரி ஒரு ஓசை அதில் அந்த நிலவில் கேட்கக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கு. அந்த அளவுக்கு விசித்திரமான அந்த நிலவு. அந்த நிலவுல பார்த்தீங்கன்னா, நம்ம கருமை நிற கற்கள் மாதிரி அந்த உருண்டை அமைப்பு சில பகுதிகளில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது போல் ஜல்லி கல் மாதிரி அது ஒரு வித்தியாசமான அரக்கு கலரில், கருப்பு அரக்கு கலரில் அந்த நிலவான அமைக்கப்பட்டது. அது மாதிரி இமயமலைக்கும் இமயமலையை பார்த்தீங்கன்னா அந்த கல் போல தான் அதில் அந்த நிலவுக்கும் அமைக்கப்பட்டு இருக்குது. அது நம்ம பூமியிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்ச அந்த நிலவு. அந்த நிலவுக்கும் நமக்கு கைலாசநாதர் அது மாதிரி கைலாயம் சொல்லக்கூடிய அந்த சிவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கும் அதுக்கும் சில தொடர்பு இருக்குது.
சிவனுக்கும் நிலவுக்கும் புறைக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் அந்த நிலவில் இருக்குது. இது மாதிரி ஒரு செகண்டில் நமக்கு அந்த எண்ணங்கள் அலவரிசையெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு உடுக்கை போல அமைப்பில் அந்த நிலவு இருக்குது அதில், இந்த உலகத்தில். அது மாதிரி எண்ணற்ற இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற அதிசயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள், அமானுஷ்யங்கள்லாம் என்னோட ஞாபகத்தில் இல்லை கனவுலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு விஷயம் தென்படுகிறது. அது மக்களுக்கு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோக்களை பாருங்கள். நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள்லாம் என்னோட அனுபவம், நான் சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் மூலியமாக அதை தெரியப்படுத்துங்க. உங்களோட சந்தேகம் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. என்னால் என்ற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா லெந்தாக போகும் அப்படின்னா நிறைய மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சுருக்களை முடிச்சுக்கிறேன் அதில். இந்த நன்றி.